நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ராகி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃபைபர், கால்சியம், அயர்ன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது கூட. முதல்ல ராகி மண்ணி, அதாவது ராகி ஹல்வாலேருந்து ஆரம்பித்து ராகி முறுக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபிக்கு உதவக்கூடிய ராகி ரொட்டி, அதுக்கப்புறமா கொங்கு நாடு கிராமத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாட்டில் பண்ணுற ராகி செமிலி உருண்டை, யூனிக்கான ராகி பக்கோடா டீ, அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்பாஞ்சியான ராகி ரவா இட்லி எல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல ராகி ஜாகரி ஹல்வா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் சுகரெல்லாம் எதுவுமே போடலை, சுகரோ மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கால்சியம், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் ராகி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கணும். ஒரு 4 தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக இல்லை 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வடிச்சிடணும். இப்போவும் நம்ம நல்லா கழுவிடணும். ஸோ இந்த தண்ணி தேவையில்லை. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும். அதாவது இந்த ராகிலேருந்து நல்லா பால் வரணும். இது பார்த்திங்கன்னா திப்பியாக இருக்கக்கூடாது. நம்ம கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். இது ட்ரெடிஷ்னலாக கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலோ தேங்காய் பாலோ ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்ட போகிறோம். நீங்கள் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வடிகட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வடிகட்டிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது 2 தடவை நம்ம வடிகட்டணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் காட்டன் கிளாத்தில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். ஸோ இது மாதிரி 2 தடவை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூடி 5 மணி நேரம் விட போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட்டான தண்ணி இருக்குது, இதை நம்ம வடிச்சிடணும். நல்லா நமக்கு ராகி பால் புளிச்சிடுச்சு. அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படியே பண்ணிங்க அப்படின்னா திக்கான பாலோட நமக்கு சரியாக வராது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.5 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம், இது மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது 2ம் இல்லாதவங்க சுகர் போட்டு கூட நமக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட பண்ணலாம். இப்போ 1.5 கப் நான் வெல்லம் போடுறேன். இதுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த பதம் அப்படின்னெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை வடிகட்டுறோம். இது வடிகட்டினதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ராகி பால் புளிக்க வச்ச ராகி பாலை இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கிளறிட்டே இருக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி பால் ஊற்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் நம்ம ஊற்ற போகிறோம். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். நான் ஒரு 1/2 கப் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த டைமில் என்னாகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காக ஷைனிங்காக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணாது.
ஸோ அப்படியே வந்து நெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஏலக்காயும் நம்ம பாதாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உடனேவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நீங்கள் 1 வீக் வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுரும். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் 1 வீக் வச்சுருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு 2 மணி நேரத்தில் செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 வீக் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம், கேட்டு போகாது. இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம். டெம்ப்ரேச்சரை பொறுத்து இது வந்து செட் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, நமக்கு கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியான ஷேப்பில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே நம்ம போட மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக ராகியை மட்டுமே வச்சு பண்ணுற ரொம்ப ஒரு காஸ்ட்டு குறைவான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது உடையாமல் இருக்கக்கூடிய ராகி முறுக்கு. பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தமிழில் கேழ்வரகு முறுக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ராகி முறுக்கு வந்து உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். அதை வந்து முதல்ல நம்ம ஒவ்வொரு கப்பாக போட்டுட்டு நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம முறுக்கு ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போது உளுந்து மாவு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட உளுந்து மாவு இல்லைன்னா உளுந்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா உளுந்து மாவு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சலிச்சிக்கலாம். கடையில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு உளுந்து மாவுனா நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பட்டர் போடுறேன். பெருங்காயம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், இல்லைனா நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், எள்ளு, அதுக்கப்புறம் ஓமம். ஸோ ஓமம் அப்படி போடும்போது நல்லா கையில் பிசைஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஃப்ளேவர் வெளியே வரும். ஸோ இதெல்லாம் அந்த பட்டரோடு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு சாஃப்டான அதாவது கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் வார்ம் வாட்டரும் ஊற்றலாம், நார்மல் வாட்டர் ஊற்றலாம், ஹாட் வாட்டர் ஊற்றலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றலாம் நீங்கள். ஸோ தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அதை கூட லைட்டாக வெதுன்னு வச்சு இதில் ஊற்றணும் அப்படின்னா ராகி தேங்காய் பால் முறுக்காயிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது பூண்டு, வரமிளகாய் இது 2ஐயும் வந்து அரைச்சி போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனியன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் அரைச்சி நீங்கள் போட்டும் நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முறுக்குனோட ஃப்ளேவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ராகி முறுக்கு நம்ம இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். நான் ராகியில் முள்ளு முறுக்கு பண்ணுறேன். நீங்கள் தேன்குழல் ஷேப்பில் பண்ணலாம், ராகி ரிப்பன் பக்கோடா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு குழல் எடுத்துக்கிறோம். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தடவினதுக்கப்புறமா ஒரு கையளவு மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் முழுக்குழலில் போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம். இதையே நான் மூடி வச்சுருக்கேன்னா இந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கணும், அதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்படி பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கரண்டி, நம்மகிட்ட வந்து நிறையா கரண்டி இருக்கும், இல்லைனா வந்து சின்ன சின்ன மூடி இருக்கும்.
ஸோ அது மேலே நீங்கள் பிழிஞ்சிட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போடலாம். ஸோ நம்ம உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து பிடிச்சி வரும். நம்ம நார்மலாக ராகி மட்டும் போடும்போது உடைய பார்க்கும். உளுந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் குளூட்டன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த ராகி முறுக்கை வந்து உடையாமல் பார்த்துக்கும். இதில் நான் கடலை மாவோ பொட்டுக்கடலையோ நான் போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை பட்டர் ஷீட்டில் வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டிங்கன்னா இன்னும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிடிக்காமல் வரும். இந்த எட்ஜஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுணும். இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட போகிறோம். ஸோ அழகாக அப்படியே நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. வச்சா வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஆயில் சத்து அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ப்ரௌன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆயில் சத்தம் பாருங்கள் அடங்கிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு முறுக்கில் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நல்ல ஒரு பேப்பரில் போட்டு ஆயிலை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆயில் அப்சர்வ் பண்ணாது இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடும்போது ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது தீபாவளி டைமில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. தீபாவளி டைமில் முறுக்கு அப்படிங்கிறது நிறைய பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து நம்ம இதை பண்ணிட்டோன்னா குழந்தை ஈவினிங் வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம். ஸோ நாமளே பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணது வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் எப்பாவது ஒரு தடவை இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ கடையில் வாங்குகிற சிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா ராகி மாவே வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ பாருங்கள், 2வது பேட்சையும் நான் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ராகி அப்படிங்கும்போது அதில் பண்ணுறது வந்து எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது நம்ம கரெக்டாக பண்ணும்போது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ரிப்பன் பக்கோடெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் பிள்ளைய கஷ்டமாக இருந்ததுன்னா, இல்லைன்னா டேரெக்டாக இதுலேயே பிழிஞ்சு விட்டு கூட பண்ணலாம் ஷேப் வேணாம் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3வது பேட்ச்சு. ஸோ நம்ம ஒரு 2 கப் மாவுலேயே நிறையா முறுக்கு கிடைக்கும். ஒரு 10-20 முறுக்கு மேலே கிடைக்கும், பெரிய பெரிய முறுக்கு. இந்த ராகி முறுக்கில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ராகி முறுக்கில் உளுந்தை வந்து ஒரு 1/2 கப் உளுந்தை வேக வச்சு அதுக்கப்புறமா மசிச்சோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு உடையவே உடையாது. கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை பண்ணலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ராகி. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இதை வந்து சாப்பிட்லாம். இது எப்படி வந்து ஈஸியாக தின்னாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் ராகி மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புதினா, முருங்கைக்கீரையெல்லாம் கூட போட்டு செய்யலாம். தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. டோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தனாலும் தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அடை தட்டிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷம் கூட வச்சுருந்தும் தட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு அடை சாப்பிட்டாவே நமக்கு போதும். அடை தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். இதில் கோதுமையோ இல்லை அரிசியோ நான் எதுவுமே கலக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். இப்படி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க.
1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் அந்த ராகி மாவு வச்சுட்டு நம்ம தட்டணும். கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் தட்டிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப தின்னாகவும் வரும். நமக்கு எப்படி பிடிக்குமோ திக்காக வேணும்னா திக்காகவும் தட்டிக்கலாம். இப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா இதில் ஒட்டாது. இன்னொரு விஷயம், வாழை இருந்தது அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டுட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம தோசைக்கல்ல போட்டும் தட்டிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்ல போடுறோம். நீங்கள் இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு தோசைக்கல்ல செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இன்னும் தின்னாக கூட நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இதை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ராகி ரொட்டி, ராகி அடி நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2வது எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது கூட. நீங்கள் எல்லா மாவுலேயுமே இது மாதிரி பண்ணலாம். நம்ம அக்கி ரொட்டி அப்படிங்கன்னா ரைஸ் ரொட்டி வந்து இப்படி பண்ணுவோம். இது மாதிரி வந்து எட்ஜஸ் வந்து அப்படியே கிராக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம நல்லா தட்டி தின்னாக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஆயில் இந்த பட்டர் ஷீட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் போட்டு ஒரு தடவை ஆயில் போட்டால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு லைட்டாக தடவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டலாம். இந்த ஒரு ராகி ரொட்டி சாப்பிட்டாவே நமக்கு மத்தியானம் வரைக்கும் பசி எடுக்காது. நம்ம எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அடையும் பண்ணலாம். வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் கீரை அடை பண்ணாலும் பண்ணலாம். இதுலேயே கோதுமை மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து சோள மாவு கூட போட்டு பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ராகி ரொட்டி எப்போவுமே குளிர்காலத்தில் வந்து பண்ணுவாங்க கொங்குநாடு கிராமத்தில். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாலையும் ராகி வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நிறைய எடுத்துக்குவாங்க. இதுக்கு தயிர் சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்திலேயே பண்ணுற ராகி பக்கோடா, அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான டீ. பர்ஃபெக்டாக எப்படி வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இதுக்கு வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நீங்கள் டீயோடையும் எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு வந்து க்ரீன் சட்னியோடையும் கொடுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாயை தின்னாக ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட கையில் பிச்சு போட்டாலும் ரஃபாக போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் புதினா கூட போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து முட்டைக்கோஸில் பண்ணுற ஒரு பக்கோடா அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா தின்னாக வந்து நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வந்து ஸ்லைசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதோடு சேர்த்து நீங்கள் கேரட் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போடலாம். எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா உதிரியாக பண்ணி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்ச இந்த முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மிளகாய்த்தூள்,
அதுக்கப்புறம் நான் ஃபெனல் போடுறேன், சோம்பு. நீங்கள் அது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஜீரகமோ இல்லை ஓமமோ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கடலை மாவு 1/2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் கடலை மாவு வேணான்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த ராகியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப, ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் ஆனியன் முட்டைக்கோஸ்லேயே. ஸோ இப்படி கொஞ்சம் கையளவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போட போகிறோம். தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமாக செவந்து போயிடும், சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னினா நீங்கள் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாத. இதே மாதிரியே 2வது பேட்சும் நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்படி தட்டியும் போடலாம், இல்லை அப்படி ஒரு பால் மாதிரி நீங்கள் டைட்டாக இல்லாத ஒரு பால் மாதிரியும் நம்ம உருட்டி போடலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம், இல்லை உதிரி பக்கோடா மாதிரியும் நம்ம போடலாம், உதிரி பக்கோடா மாதிரியும். ஸோ உங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கில் பண்ணலாம். ஸோ 2வது பேட்சும் எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும், ஆறுனாலும் இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான டீன்னு சொல்லலாம். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 சின்ன டீஸ்பூனில் டீ பவுடர் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து பொங்கி வரும்போது 1 கிளாஸ் பால் ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலின்னா ஒரு 2 பேர்த்துக்கு இந்த டீ பர்ஃபெக்டாக இருக்கும், சின்ன கிளாஸில். ஸோ இதே மாதிரி நம்ம டீ பவுடர் இல்லாமல் வடிச்சிட்டு அப்புறம் நல்லா ஆற்றணும். ஸோ ஆற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதாக. நீங்கள் இஞ்சி ஏலக்காய் டீ வேணும்னா அதை தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக கொங்குநாடு கிராமத்தில் ராகி அதுக்கப்புறம் நெல்லுக்கடலையை வறுத்து அரைச்சி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை முழுசாக போட்டும் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. டீ அப்படிங்கிறது வந்து குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறம் நல்ல ஸ்பாஞ்சியான ராகி ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப சாஃப்டானது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ராகி 1 கப், அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ராகியோட பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றினா திரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஆற வைக்கணும். உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம், தயிர் 1 கப். இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு வரணும். தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அந்த ரவை ஊறுறதுக்காக. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈனோ போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பேட்டர் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து நம்மளால் பண்ண முடியல, ரொம்ப வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பிளேட் எல்லாமே நல்லா தடவி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இது வாழை இலையில் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர், ராகி ரவா பேட்டர் நம்ம இதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான்
தாளித்து கொட்டுறது, அதாவது சீசனிங் எல்லாம் எதுவும் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு சீசனிங் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் வேகிறதுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரவா இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டீமோல்ட் பண்ண வரல அப்படின்னா அந்த ஸ்பூனை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ராகி இட்லியில் நீங்கள் கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே தாளித்து போடலாம். ஈவன் நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ராகி இட்லிக்கு எப்போவுமே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ராகி சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. முதல்ல எள்ளு 1/4 கப் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இது வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலாம் இல்லை போடாமையே இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம பீனட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சிடலாம். 1 கப் பீனட் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக அப்படியே போடாமல் நான் அதை ரோஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துடலாம். நம்ம தோட்டத்தில் கிடைச்ச கடலையாக இருந்தால் அப்படியே போட்டலாம். இப்போது 1 கப் ராகி மாவு எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம அடை மாதிரி தட்டி எடுக்கும்போது குக் ஆகலைன்னா கூட நமக்கு அந்த வயிற்றில் ப்ராப்ளம் எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மணம் வரும், நல்லாவே வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த கடலை ஆறட்டும்னு வச்சுருந்தோம்ல, அந்த கடலையில் வந்து நம்ம தோல் எடுத்துடலாம். நம்ம தோல் வந்து எடுக்கலாம் இல்லை எடுக்காமே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நம்ம தோட்டத்திலேயே இருந்ததுன்னா நம்ம எடுக்க வேண்டியதில்லை. கடையில் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் தோல் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. நம்ம ரோஸ்ட் பண்ணாலுமே வந்து அதில் வந்து என்ன கலந்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராசஸ் சொல்கிறேன். எடுக்கலைனாலும் நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. இதெல்லாமே வந்து நல்லா ஆற வச்சிடணும். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ராகியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு டோ மாதிரி கொண்டு வர போகிறோம், சாஃப்டான டோ. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னலாம் ஒன்றும் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு கோல்டு வாட்டர், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது. இது வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதில் வந்து க்ளூட்டன் இல்லாதனால நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. க்ளூட்டன் அலர்ஜியாக இருக்கிறவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நமக்கு டோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அதாவது ராகி அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது இது நல்லா வெந்துடும். இன்னொரு டிப் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து கையிலேயே வந்து அந்த பிடிக்கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ஆயிலையோ நெய்லையோ ஃப்ரை பண்ணி கூட பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், இது மாதிரி நீங்கள் அடை மாதிரி தட்டி எடுத்துடணும். இதில் வந்து நான் ஆயிலெல்லாம் நெய் போடலை, ஆயில் போட்டிருக்கேன் 1.5 டேபிள் ஸ்பூன். ஆயில் பிடிக்காதவங்க நெய் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி தட்டலாம். இல்லை நீங்கள் வாழலையிலேயே வந்து தட்டி நீங்கள் போடலாம். இப்படி தட்டும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம தண்ணியை வந்து தடவி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் வந்து தட்டணும், இல்லைன்னா தட்ட வராது. ஸோ ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ஸோ திருப்பி போட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணணும். மொத்தமாகவே வந்து 5 மினிட்ஸ் ஆகும் நமக்கு இந்த அடை வந்து குக் ஆகிறதுக்கு. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். நம்ம 1 கப் மாவுக்கு நம்ம 2 கப் ரெண்டு அடை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னான அடை மாதிரி வரணும்னா நீங்கள் வாழலையில் தட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.
ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, உங்களால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த ராகி சிமிலி உருண்டையில் நான் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. நான் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நான். ஒவ்வொரு அடைக்கும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ திருப்பி போட்டு ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துலாம். எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். அரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, இதை வந்து கரகரப்பாக தான் அரைக்கணும். நீங்கள் ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சிங்கன்னா லட்டு நல்லா வராது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டாலுமே அந்த அரைக்கும்போது நான் அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்சியில் போட்டுறாதீங்க தயவுசெய்து. அப்புறம் லட்டு வந்து கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. ஸோ இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் ஃபைனாக அரைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரகரப்பாக அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னென்னா, நீங்கள் வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம். நான் நாட்டு சர்க்கரை வந்து 1.25 கப் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து 50 செகண்ட் தான் அரைக்கணும். ஸோ இது மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு அந்த நாட்டு சர்க்கரை போட்டதுனால. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த ராகியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீனட் அந்த எள்ளோட சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க. இதுவும் 50 செகண்ட் தான் அரைக்கணும். ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப வெட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திரும்ப ரோஸ்ட் பண்ண பீனட்டு ஒரு 1/4 கப் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் போட்டுக்கலாம். ஸோ 2 விஷயம் வந்து பார்க்கணும். நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போடும்போது தண்ணி விடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எள்ளோ நிலக்கடலை அரைக்கும் போது தண்ணி விடாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துனா கூட ஒன்றும் பிரச்சனையில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து நான் கரெக்டாக வந்து பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா வந்து எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான எனர்ஜியை கொடுக்கும். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இதை வந்து டெஃபினட்டாக கொடுத்தே ஆகணும். அதாவது பசங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் இதை கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, சின்னது வேணுமோ பெருசு வேணுமோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஒரு சாக்லேட் கப் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது, பார்க்கவும் அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இது சாக்லேட்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சாக்லேட்டுக்கு வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த ராகி சிமிலி உருண்டை சொல்லலாம். இது வந்து 3 days வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தண்ணியெல்லாம் விடாமல் இருந்ததுன்னா 1 week வரைக்குமே இந்த ராகி சிமிலி உருண்டை கெட்டு போகாது. உங்களுக்கு அப்படி வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட 1100 ரெசிபிஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் இருக்குது. 12 years தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 years ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ரெசிபிஸ்